வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். மாலத்தீவு சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு தலைநகர் மாலேவில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைப்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை 2 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி புதுச்சேரியில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு மாலத்தீவு சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு தலைநகர் மாலே விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டு அதிபர் திரு முகமது முயிசு விமான நிலையத்திற்கு நேரில் வந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்றார். நாளை மாலத்தீவின் 60வது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். கடந்த ஆண்டு மாலத்தீவு அதிபர் இந்தியா வந்தபோது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருளாதார மற்றும் கடல்சார் பாதுகாப்பிற்கான விரிவான ஒத்துழைப்பு குறித்த செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் இந்த சந்திப்பின் போது ஆலோசனை நடத்தினர். பிரதமரின் இந்த பயணத்தின் போது இந்தியா மாலத்தீவு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 5ஆம் நாளான இன்று மக்களவை மற்றும் மாநிலங்களவை அலுவல்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மக்களவை இன்று காலை கூடியதும் 26வது கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவத்தினருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவை நடவடிக்கைகளை 2 மணி வரை ஒத்திவைத்தார். தொடர்ந்து மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை காரணமாக முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மாநிலங்களவை கூடியதும் தமிழகத்தில் இருந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவை சேர்ந்த திரு வில்சன், திரு எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா, மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் ஆகியோர் புதிய உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கோவா அட்டவணை வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் தொகுதி மறுசீரமைப்பு குறித்த மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார். இதனிடையே மழைக்கால கூட்டத்தொடரில் அவை நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்த ஏதுவாக அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் மக்களவையை சேர்ந்த அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் அவையை சுமூகமாக நடத்துவதற்கான ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதால் வரும் திங்கட்கிழமையிலிருந்து அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிஜேபி, காங்கிரஸ், சமாஜ்வாடி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 124வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவோ அல்லது 1922 என்ற எண்ணில் மிஸ்ட் கால் கொடுத்து பெறப்படும் லிங்கை தொடர்பு கொண்டு SMS வாயிலாகவோ தெரிவிக்க இன்று கடைசி நாளாகும். நம் நாட்டின் துறைமுகங்களில் சராசரி கப்பல்களின் சரக்கு கையாளும் காலத்திறன் 4 நாட்களிலிருந்து 1 நாளுக்கு குறைவாக உயர்ந்துள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற கடல்சார் நிதி உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், பெரிய துறைமுகங்களில் சரக்கு கையாளும் திறன் 70%க்கும் மேல் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். வணிகர்கள் கப்பல் மசோதா மற்றும் கடலோர கப்பல் மசோதா ஆகியவற்றின் மூலம் நாட்டின் கப்பல் சரக்கு கையாளும் திறன் அதிகரித்திருப்பதாக அமைச்சர் மேலும் கூறினார். வளர்ச்சியடைந்த வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 2000க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் குழு 900 கிராமங்களை முதன்முறையாக ஆய்வு செய்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கிராமங்களின் வேளாண் நிலவரங்கள் குறித்த தகவல்களை இவ்விஞ்ஞானிகள் சேகரித்துள்ளதாக கூறினார். மேலும் அவர் கூறுகையில், மண்வளம், ஊட்டச்சத்து போன்றவை குறித்து இக்குழுவினர் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தியதோடு பயிர், பண்ணை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்தும் அவர்களிடம் விரிவாக எடுத்துரைத்ததாக தெரிவித்தார். புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அதிகாரியாக மாநிலங்களவை செயலாளர் திரு பிரமோத் சந்திர மோடியை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. துணைத் தேர்தல் அதிகாரிகளாக மாநிலங்களவை இணைச் செயலாளர் திருமதி கரிமா ஜெயின் மற்றும் மாநிலங்களவை இயக்குநர் திரு விஜயகுமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
குடியரசு துணைத் தலைவராக இருந்த திரு ஜக்தீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த பதவிக்கு தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை 2 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார். 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைக்க வரும் பிரதமரின் பயணம் குறித்த விரிவான தகவல்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 2 நாள் தமிழக பயணத்தின் முதல் நிகழ்வாக தூத்துக்குடியில் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலைய புதிய முனையம், 285 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வஉசி துறைமுகத்தில் 3வது வடக்கு சரக்கு முனையம், 200 கோடி ரூபாய் செலவில் 6 வழிச்சாலையாக மேம்படுத்தப்பட்ட தூத்துக்குடி துறைமுக சாலை ஆகியவற்றை மக்கள் பயன்பாட்டிற்காக பிரதமர் திறந்து வைக்க உள்ளார். மேலும் சேத்தியார்தோப்பு சோழபுரம் 4 வழிச்சாலை விரிவாக்க பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் அவர் 650 கோடி ரூபாய் மதிப்பில் மதுரை போடிநாயக்கனூர் ரயில் பாதை மின்மயமாக்கும் பணிகள் மற்றும் நாகர்கோவில் கன்னியாகுமரி இரட்டை ரயில் பாதை பணிகளையும் தொடக்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து திருச்சி விமான நிலையம் வரும் அவர் ஹெலிகாப்டர் மூலம் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் செல்கிறார். 27ஆம் தேதி நடைபெறும் விழாவில் முதலாம் ராஜேந்திர சோழனின் கங்கை வெற்றியின் 1000வது ஆண்டு விழாவில் அவர் பங்கேற்கிறார். யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள பிரகதீஸ்வரர் கோவிலில் நடைபெறும் இவ்விழாவில் நினைவு நாணயத்தையும் பிரதமர் வெளியிட உள்ளார். இந்நிகழ்வையொட்டி முதலாம் ராஜேந்திர சோழனின் கங்கை பயணம் மற்றும் கடாரம் பயணம் குறித்தும் சைவம் மற்றும் சோழ சகாப்தம் தொடர்பான புகைப்பட கண்காட்சிக்கும் இந்திய தொல்லியல் துறை ஏற்பாடு செய்துள்ளது. பிரதமரின் வருகையையொட்டி அரியலூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரியில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. முதல் கட்டமாக 30 சட்டசபை தொகுதிகளுக்கும் வாக்காளர் பதிவு மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த அதிகாரிகள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம் மேற்கொள்ளுதல், இடமாற்றும் பணிகளை விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். இந்த ஆண்டு வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 962 1000 அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த சட்டசபை தேர்தல்களில் 3 தொகுதிகளுக்கு ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரி நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 2 தொகுதிகளுக்கு ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் குழு மாதந்தோறும் 2 சனிக்கிழமைகளில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு வருகை புரிந்து பொதுமக்களுக்கு சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. இந்நிலையில் நாளை காலை புற்றுநோய் சம்பந்தமான சிறப்பு மருத்துவர்கள் குழு காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு வரவுள்ளதால் பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடும் வெயில் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்ததை ஈடு செய்யும் வகையில் எதிர்வரும் 3 சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வெயிலின் தாக்கம் காரணமாக திடீர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆகஸ்ட் மாதம் 2, 30 மற்றும் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் பள்ளிகள் இயங்கும் எனவும் முறையே திங்கள், செவ்வாய், புதன் பாட அட்டவணை பின்பற்றப்படும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பசுமை எரிசக்தி தொழில்நுட்பத்துறை, புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் ஆகியவை இணைந்து நிலையான வளர்ச்சிக்கான அணுசக்தியின் முக்கியத்துவம் குறித்த தேசிய பயிற்சி பட்டறை இன்று நடத்தியது. இதன் தொடக்க விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அணுசக்தி பாதுகாப்பின் அவசியம், பொது விழிப்புணர்வை அதிகரிப்பதன் தேவை குறித்தும் அவர் அப்போது வலியுறுத்தினார். இந்த பயிற்சி பட்டறையில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சார்பில் சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலையில் மரப்பாலம் சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் திரு செல்வம், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், துணை சபாநாயகர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வங்காள கடலோர பகுதிகளில் கரையை கடந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாலத்தீவு சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு தலைநகர் மாலேவில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைப்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை 2 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார்.
வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி புதுச்சேரியில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.